வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 1 தேர்விற்காக டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி அழகு 1 முழு மாதிரி தேர்வு. மொத்தம் 25 வினாக்கள். ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதுதல். தமிழ் பேசு. பிரித்து எழுதும்போது தமிழ் பிளஸ் பேசு இருந்தால் பிரித்து எழுதணும். தமிழை பேசு. தமிழை பேசு. அது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ மறைந்து வந்திருக்கு. மறைந்து வந்தால் வல்லினம் மிகாது. சேர்த்து எழுதினாலும் தமிழ் பேசுன்னு தான் வரும். இரண்டாவது கொஸ்டின் சேர்த்து எழுதுதல். தமிழ் ப்ளஸ் பேச்சு சேர்த்து எழுதும்போது தமிழ் பேச்சுன்னு கிடைக்கும். தமிழ்ங்கிறது சிறப்பு பெயர், பேச்சுங்கிறது பொது பெயர். இது இரு பெயரட்டு பண்பு தொகை. இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அதன்படி தமிழ் பேச்சு அப்படின்னு புணர்ந்துள்ளது. மூன்றாவது வினா சந்திப்பிழை. ஐ ஆல் கு இன் அது கண்ணுன்னு சொல்கிறாங்க தான் வேற்றுமை உறுப்பு. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, மூன்றாம் வேற்றுமை உறுப்பு, நான்காம் வேற்றுமை உறுப்பு. அவனுக்கு பிடிக்கும், அதாவது நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகும். சரி. பெற்றுக்கொண்டேன். இது வினையெச்சம். பெற்றுக்கொண்டேன் அந்த வினையெச்சம் எப்படி இருக்கும்னா, பெற்றுக்கொண்டேன்ல குற்றியலுகரமாக இருக்கணும். கு சு டு து புரில் இதில் ஏதாவது ஒரு எழுத்து இங்கே ரூ வந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி எழுத்து பார்க்கணும். இரு இருக்குது, அதாவது கசட தபர. இது வல்லினம். வினை எச்சத்தில் வன் தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். இங்கே மிகல. அப்போ தவறானது பார்த்தோம்னா பெற்றுக்கொண்டேன்னா தவறானது. தமிழ் தாய். தமிழ் தாய் மாதிரி இருக்கு, உருவகம். தமிழே இங்கே தாயின்னு சொல்கிறாங்க. அப்போ அது உருவகம். உருவகத்தில் வல்லினம் மிகும். சரி. மேற்கு சுவர். திசைப்பெயர்களின் முன் வல்லினம் மிகும். அப்போ சரியான இதில் தவறானதுன்னு பார்த்தோம்னா பெற்றுக்கொண்டேன் வி. மற்ற 3 வினாக்களும் சரி. நான்காவது வினா குறில் நெடில் வேறுபாடு. இந்த அரண்கிறது கோட்டை, இந்த ஆணைங்கிறது யானை. ஐந்தாவது வினா லகர லகர வேறுபாடு. இந்த வழிங்கிறது வலிமை, இந்த வழி காற்று, இந்த வழி பாதை. சரியான விடை பி. ஆறாவது வினா நகர நகர வேறுபாடு அறிக. கணம்னா கூட்டம், இந்த கணம்னா வாரம். சரியான விடை ஏ. ஏழாவது வினா ரகர ரகர வேறுபாடு. இந்த மரம்னா ஆலமரம், இந்த மரம்னா வீரம். விடை சி. எட்டாவது வினா இனவெழுத்து அறிகுறிகள் சொல்லியிருக்காங்க. இனவெழுத்து ஒவ்வொன்றுக்கும் இன எழுத்து இருக்கும். அதே மாதிரி அளபடைக்கும் இன எழுத்து உண்டு. அளபடையில் நெடிலுக்கு அதோட குறில் எழுத்து தான் இன எழுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ ஓக்கு ஓ இன எழுத்து சரி. தூ இத்து கூட்டல் ஊன்னு பிரித்து எழுதலாம். ஊன்னு வரும். இப்போ குறிலுக்கு நெடிலுக்கு இந்த ஊ வந்திருக்கு. தமிழ் லீ லீயை ஈயனாப்புன்னு போடலாம். அப்போ இந்த ஈயனாப்பு இந்த இன எழுத்து வருது. அத்து ஆயுத தொடருக்கு மட்டும் இன எழுத்து இல்லை. அப்போ தவறான விடைன்னு பார்த்தோம்னா டி. ஒன்பதாவது வினா சுட்டி எழுத்துக்கள்னு கேட்குறாங்க. சுட்ட எழுத்து பற்றி இது புற சுட்டாக சுட்டா இது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இதில் அவ்வானம், ஈமலை, இந்நூல் இதெல்லாம் பிரித்தா பொருள் தரும். இ ப்ளஸ் மலை, ஆ ப்ளஸ் வானம், இ ப்ளஸ் நூல். அவனை பிரித்தால் பொருள் தராது. அப்போ இது எல்லாமே புறச்சுட்டு. விடை டி அகச்சுட்டு. சரியான விடை டி. 10வது வினா வினா எழுத்துகள் கேட்டிருக்காங்க. அதாவது எங்கு, யாருக்கு, ஏன் இதெல்லாம் மொழியின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்துன்னு சொல்கிறாங்க. பேசலாமா இது மட்டும் வராது, இது மட்டும் தவறானது. 11வது வினா ஒருமை பன்மையில்
அது சரியா தவறான்னு நம்ம தான் கொஸ்டின் கேட்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நம்மளுக்கு தான் கொஞ்சம் டைம் அதிகமாகும். நம்ம இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நல்ல மார்க் வாங்கலாம். சித்தர்கள் செயற்கை விரும்பியவர்கள் அல்லர். இங்கே வந்து பன்மையில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பன்மையில் முடிஞ்சிருக்கு. சரியான விடை பகைவர் நீவீர் அள்ளீர், அதுதான் வரணும் சரியான விடை. பானையை உடைத்தது கண்ணன் ஆண்பால் வந்தா அல்லன்னு வரும், இங்கே வந்து அள்ளன் வரும். அப்போ இதுதான் தவறானது. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இது மாதிரி மதிப்புக்குரியவங்க வரும்போது பன்மை யூஸ் பண்ணணும். தமதுங்கிறது பன்மை, தனதுங்கிறது ஒருமை. தவறானது பார்த்தோன்னா சி. 12வதுனா வேர்ச்சொல் அறிதல். வருதலுக்கு சரியான வேர்ச்சொல்னு பார்த்தோன்னா வா. கட்டையெல்லாம் சொல்லக்கூடியதான் வேர்ச்சொல். 13வது வினா வேர்ச்சொல்லில் இருந்து வினை முற்ற எழுத சொல்லியிருக்காங்க. வாங்கிறது வேர்ச்சொல், இதுல இருந்து வினை முற்று தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. வினை முற்றுனா வினை வந்து முடிஞ்சிருக்குன்னா அதான் வினை முற்று. இப்ப இதுல எது முடிஞ்சிருக்குன்னா வருக, இது வந்து வேங்கோல் வினைமுற்று. வருதல் தொழில் பெயர் வந்தான்ங்கிறது தான் சரியான வினைமுற்று. சரியான விடை ஏ. 14வது வினா கீழ்கண்டவற்றை அறிக. கீழ்கண்டவற்றில் அழைத்து வந்தான், தேடி பார்த்தான், வந்த பையன் ஓடி சென்றான். வினை பிளஸ் வினை வந்தா அது என்ன சொல்லியிருக்கேன், வினை எச்சன்னு சொல்லியிருக்கேன். இது வினை முற்று பெறாமல் இருக்கணும். அதே வந்து இந்த வினை முற்று பெறாமல் பெயர் கூட வந்திருந்துச்சுன்னா அது பெயரச்சன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இது பார்த்தோன்னா அழைத்து வந்தான், இது வினையச்சன். தேடி பார்த்தான், ஓடி சென்றான், இது எல்லாமே வினையச்சன். வந்த பையன் மட்டும்தான் பெயரச்சன். விடை வந்து சி தான் பொருந்தாதது. 15வது வினா கீழ்கண்டவற்றை அறிக. இப்போ இதில் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம தான் அது கண்டுபிடிக்கணும். இது மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா கொஸ்டின் ரொம்ப கஷ்டம். அழைத்தவர், படைத்தவர், பிறந்தவன், இது எல்லாமே வினையாளனின் பெயர். வினையாளனின் பெயர்னா அந்த செயலை குறிக்காமல் அந்த பெயரை வந்து மென்ஷன் பண்ணி வரணும். அழைத்தவர்னா முன்னாடி உள்ள வர மென்ஷன் பண்ணி தான் வந்திருக்கு. படைத்தவர்னா பிறந்தவன். ஆறுதல் தொழில் பெயர். இப்போ இதுதான் தவறானது. 16வது வினா கீழ்கண்டவற்றை அறிக. வந்து பார்த்தான், இது வந்து வினையச்சம். நல்ல பையன், இது பெயரச்சம். அந்த மாணவன், சென்ற பையன், இது எல்லாமே பெயரச்சம். இது மட்டும் தான் பொருந்தாததாக இருக்கு. விடை வந்து ஏ. 17வது வினா பொருந்தாத சொல் எதுன்னு கேட்குறாங்க. உறுப்பினர், அலுவலர், அயலர், இது எல்லாமே வந்து தமிழ் சொல். அதிபருங்கிறது பிறமொழி சொல். அப்போ உறுப்பினருக்கு அயல் சொல் என்னன்னா உறுப்பினர்னா அங்கத்தினர், அலுவலர்னா அதிகாரி, அதிபர்னா தமிழ் சொல் தலைவர், அயலர்னா அந்நியர். அப்போ இந்த மார்க்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு மார்க் போகும். இப்போ நல்லா பார்க்கணும். 18வது வினா பொருந்தா சொல் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அலங்காரம், ஆபத்து, அனுமதி, பணி. இதில் வந்து பார்த்தோம்னா பணி மட்டும்தான் நம்ம தமிழ் சொல், மற்ற மூன்றும் பிறமொழி சொல். இதில் பொருந்தா சொல்லுன்னு பார்த்தோன்னா டி. அலங்காரத்துக்கு சரியான தமிழ் சொல்லுன்னு பார்த்தோன்னா ஒப்பனை, ஆபத்துனா இடர், அனுமதினா இசைவு. 19வது வினா எதிர்ச்சொல் நீக்குதல், எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். 20வது வினா வினைச்சொல் அறிக. ராமன் வந்தான், படித்த கயல்வழி சென்ற கொதை உண்ட இளங்கோவன், இது எல்லாமே பெயரச்சத்தில் வரும். இந்த ராமன் வந்தான் பெயரை வந்து ப்ளஸ் வினை, வந்தான்ங்கிறது தான் வினைச்சொல். அப்போ சரியான விடை வந்து ஏ. 21வது வினா எழுத்துப்பிழை அறிக. எழுதும் பொருள், இது வந்து வினைத்தொகை. சுடுஸ்டோர், இதுவும் வினைத்தொகை. ஆடுகின்ற கிளை, இதுவும் வினைத்தொகை. குடித்தண்ணீர், இதுவும் வினைத்தொகை. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. தவறானது வந்து பி. 22வது வினா ஒற்றுப்பிழை அறிக. தமிழ் படி, தமிழை படி, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்தா வல்லினம் மிகாது சரி. கை தட்டு, கையால் தட்டுன்னு வரும். அதாவது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அப்போ தவறானது பி. வீடு சென்றால், அதாவது வீட்டுக்கு சென்றால், நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ மறைந்து வந்தாலும் வல்லினம் மிகாது சரி. கரையை பாய்ந்தான், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு, அதனால வல்லினம் வந்து மிகலம் சரி.
23வது வினா, 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிக. கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் மாணவர்களுக்கு உணர்த்திச் சென்றான். விடை வந்து பி. 24வது வினா, இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். விடை வந்து சி. 25வது வினா, சேர்த்து எழுதுதல். பூ ப்ளஸ் பந்து சேர்த்து எழுதும்போது பூப்பந்து வரும், பூம்பந்து வரும். அதாவது பூப்பெயர் மீன் அதனுடைய இனம் மிகல் விதிப்படி இன எழுத்து மிகுன்னு சொல்லுவாங்க. ஏயும் சரி, பியும் சரி. இன எழுத்துனா வல்லினத்துக்கு மெல்லின வந்து இன எழுத்துன்னு சொல்லுவாங்க. வல்லினமும் மிகும், மெல்லினமும் இப்புக்கு இம்மு வரும், இம்மு வரும். விடை வந்து ஏ, பி. 2 ஆப்ஷனில் எது போடுறதாலும் சரி. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி. நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.